ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஸ்க்ரீன்லேயே 15 சினிமாவை காட்டுறாங்க. சைட் டிஷ்ஷாக 10 பழைய சினிமா சாங்ஸு, அதுவும் ஃபுல் சாங்ஸை கொடுக்குறாங்க. இப்படி வந்திருக்கிற சினிமா தான் குட் பேட் அக்லி. இப்போ இந்த சினிமாவோட கதையை பற்றி பார்க்கலாம். ஆனால் பார்க்க முடியாது, ஏன்னா கதைன்னு ஒன்று இதில் இல்லை. ஆனால் சினிமா முழுக்க விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டே இருந்தால் இது என்ன சினிமாவா இல்லை ஃபேஷன் ஷோவா? ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தமிழ்நாடு போலீஸுக்கும் ஸ்பெயின் போலீஸ் சட்டத்துறைக்கும் என்ன வித்தியாசம்னே தெரியல. ஸ்பெயின் நாட்டை பற்றி அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு சினிமா எடுத்து வச்சுருக்காங்க. இளமை இதோ பாட்டுக்கும் அஜித் சண்டை போடுற சீனுக்கு என்ன பாய் சம்பந்தம்? சரியான கதை, ஒரு ப்ராப்பரான ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே எதுவுமே இந்த சினிமாவில் இல்லை. ஆடியன்ஸ்க்கு எமோஷனலாக எதுவுமே கனெக்ட் ஆகலை. சரியான சீன்களுக்கு பதிலாக நிறைய சத்தம் தான் இருக்குது. தேட்டரில் அஜித்தே கடவுளேன்னு கத்துற ரசிகம் கூட ஸ்க்ரீனில் 2.5 மணி நேரம் அஜித்தை மட்டுமே பார்க்க முடியாது. மொத்தத்தில் அஜித்தோட ஃபோட்டோ ஆல்பத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் நம்மகிட்ட காட்டுறாரு. மொத்தத்தில் ஆதிக் ரவிச்சந்திரனோட பர்சனல் டைரியை நம்மளை படிக்க சொல்கிறார். அவர் பர்சனல் டைரியை அடுத்தவங்க எப்படி படிக்க முடியும்? எதுக்கு பாய் படிக்கணும்? மொத்தத்தில் ஃபேன் பாய்ங்கிற பேரில் அஜித்தின் ஹீரோயிசத்துக்கு முட்டு கொடுக்குற பாயா ஆதிக் மாறியிருக்கார். மொத்தத்தில் அஜித்துக்கு செல்ஃப் ப்ரமோஷன், செல்ஃப் பில்டப் கொடுக்கறது தான் இந்த சினிமா. மொத்தத்தில் மனிதர்களை கோமாளியாக காட்டுனா அது காமெடி ஆயிடும்னு ஆதிக்கு நம்புறார். மொத்தத்தில் இந்த சினிமாவில் அஜித் ஸ்பெயினோட பிரைம் மினிஸ்டராக மட்டும்தான் மாறல. மொத்தத்தில் இது அஜித் சினிமாக்களை கம்பைல் பண்ண ஒரு ஃபைல். மொத்தத்தில் அஜித் பற்றின ரீல்ஸுகளை எல்லாம் சேர்த்து காமிக்கிற ஒரு சினிமா இது. மொத்தத்தில் இது ஒரு கார்ட்டூன் காமெடி சினிமா. மொத்தத்தில் இந்த சினிமாவில் கதை எங்க பாய் ஏராளமான பணத்தை முதலீடு செய்து நிறைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து இந்த சினிமாவை உருவாக்கியிருக்கும் இந்த டீம் நல்ல கதைகளை பேசுகிற அதே நேரம் மக்கள் நம்புகிற மாதிரி சினிமாக்களை உருவாக்க வேண்டும் என வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஸ்டார்ட் கேமரா சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சினிமா ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்ஸ்.